ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 25, 26 அண்ட் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, எந்த மாநகராட்சி தமிழகத்திலேயே முதல் முறையாக மாநகராட்சியின் 32 சேவைகளை வாட்ஸ்அப்பில் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மாநகராட்சி தான் தமிழகத்திலேயே முதல் முறையாக மாநகராட்சியினுடைய 32 சேவைகளை வாட்ஸ்அப்பில் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. தற்போது வரை பார்த்தோம்னா நம்ம சென்னை செயலியை www.chennaicorporation.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் 1913 அப்படின்ற அழைப்பு மையம் மூலமாகவும் தான் தன்னுடைய சேவைகளை வழங்கி வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா வாட்ஸ்அப்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, எந்த மாநிலத்தில் வாதவன் துறைமுகம் ரூபாய் 80,000 கோடியில் கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க தஹானு அருகில் தான் இந்த வாதவன் துறைமுகம் கட்டப்படுகிறது. இதனுடைய பணிகள் 2029 முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்திய கடல்சார் உச்சி மாநாடு நடைபெறும் நாள் மற்றும் இடம். நடைபெறும் நாள் இது இப்போ நடைபெறலை, இதுக்கப்புறம் தான் நடைபெற போகுது. அதனால நடைபெறும் நாள் மற்றும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 27 அக்டோபர் 31 வரைக்கும் எங்கே நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் நடைபெற போகுது. இது உலகினுடைய மிகப்பெரிய கடல்சார் நிகழ்வுகளில் ஒன்று. இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழிகள் உட்பட கடல்சார் துறையில் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கடல்சார் உச்சி மாநாடு எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் நடைபெற இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 27 முதல் அக்டோபர் 31 வரை. அடுத்து பார்த்தோம்னா, காமன்வெல்த் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மீராபாய் சானு. 48 கிலோகிராம் எடை பிரிவில் இவங்க தங்கம் வென்றிருக்காங்க. காமன்வெல்த் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அகமதாபாத்தில் நடைபெற்றது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மீராபாய் சானு அப்படின்றவங்க தான் தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்திய கப்பற்படையில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள 2 கப்பல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படின்ற 2 கப்பல்கள் தான் இந்திய கப்பற்படையில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள கப்பல்கள். இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் 17A என்ற திட்டத்தின் அடிப்படையில் சிறிய ரகத்தைச் சேர்ந்த 7 போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 17A அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் சிறிய ரகத்தைச் சேர்ந்த 7 போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி, அதாவது ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் ஹிம்கிரி, ஐஎன்எஸ் தாராகிரி, ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் துனாகிரி, ஐஎன்எஸ் விருதகிரி, ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. ஒவ்வொரு கப்பலும் பார்த்தோம்னா ரூபாய் 4,000 கோடி மதிப்பு இருக்கு. ஐஎன்எஸ் நீலகிரி ஜனவரியிலே இணைக்கப்பட்டது. இப்போ ஐஎன்எஸ் நீலகிரி ஜனவரியிலே இணைக்கப்பட்டது. அடுத்து இருக்க ஐஎன்எஸ் ஹிம்கிரி, ஐஎன்எஸ் உதயகிரி தான் இப்போ இணைச்சிருக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிறதுலாம் அடுத்தடுத்து இணைப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆகியவை விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள். நம்ம கப்பற்படையில் இருக்கிறதுல ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆகியவை விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள். இந்திய கடற்படையில் 135க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் உள்ளன. 2030 ஆண்டுக்குள்ள இந்திய போர்க்கப்பல்களினுடைய எண்ணிக்கை 160ஆகவும் 2035 ஆண்டில் 200ஆகவும் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ கப்பல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 135க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் இருக்குது. அதில் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த் மட்டும்தான் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள். 2030 ஆண்டுக்குள்ள இந்திய கப்பல்களோட எண்ணிக்கை 160ஆகவும் 2035 ஆண்டில் 200ஆகவும் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, எந்த படையில் பாலின சமத்துவத்தை உயர்த்தும் விதமாக பெண் கமாண்டோ குழுவை ஈடுபடுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் தான் முதல் முறையாக பாலின சமத்துவத்தை உயர்த்தும் விதமாக பெண் கமாண்டோ குழுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது சிஐஎஸ்எஃப் படையில் பெண்களின் பங்களிப்பை 10% உயர்த்த வேண்டும் என்பது அரசின் இலக்கு. அதை நடைமுறைப்படுத்தணுன்ற விதத்தில் பார்த்தோம்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் முதல் முறையாக பெண் கமாண்டோ குழுவை ஈடுபடுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, உரங்கள், அரிய வகை தனிமங்களை எந்த நாடு வழங்குவதால் இந்திய வேளாண் ஆட்டோமொபைல் அபார வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா தான்.
உரங்கள் மற்றும் அரிய வகை தனிமங்களை வந்து அவங்க வழங்குறதுனால இந்தியாவில் வேளாண் மற்றும் ஆட்டோமொபைல் வந்து அபார வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகினுடைய 2வது பொருளாதார நாடு வந்து சீனா. கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதலுக்கு பிறகு இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வந்து பங்கேற்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்து சீனா போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இப்போ உரங்கள் மற்றும் அரிய வகை தனிமங்களை அவங்க நமக்கு வழங்குறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் மாநிலத்தில் தான் அறிமுகப்படுத்த உள்ளது. சென்னை மயிலாப்பூர் புனித சூசேப்பர் பள்ளியில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடக்கம். அதில் பஞ்சாப் மாநில ஆளுநர் வந்து பகவந்த் மான் வந்து பங்கேற்றாரு. அவர் அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பஞ்சாப்லேயும் நாங்கள் அமைச்சரவையில் பேசிட்டு நாங்களும் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு காலை உணவு திட்டம் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2022 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் தான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்குறாங்க. 2023 ஆகஸ்ட் 25 திருக்குவளையில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. 2023 ஆகஸ்ட் 25 திருக்குவளையில் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவாக்கம். 2024 காமராஜர் பிறந்த நாளில் ஊரக பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா சென்னை மயிலாப்பூர் புனித சூசேப்பர் பள்ளியில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வந்து தொடக்க விழா வந்து நடந்தது. அடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேலின் அயன் டோம் போல் இந்தியாவின் எந்த பாதுகாப்பு கவசம் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்சன சக்கரம் தான் வந்து இஸ்ரேலினுடைய அயன் டோம் போல இந்தியாவினுடைய பாதுகாப்பு கவசம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு முப்படை தலைமை தளபதி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் அனில் சவுகான் அப்படின்றவங்க இருக்காங்க. சர்க்கிள் ஆஃப் சக்சஸ் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாடகி சுதா ரகுநாதன். சர்க்கிள் ஆஃப் சக்சஸ் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாடகி சுதா ரகுநாதன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா பாடலை பாடி வந்து புகழ் பெற்றவங்க தான் வந்து இந்த பாடகி சுதா ரகுநாதன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.